வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய 5 உலர்பழங்கள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீரிழிவு நோயாளிகள் சில உலர்பழங்களில் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் இருப்பதால் அவற்றை நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். உலர் மாம்பழம். உலர்ந்த மாம்பழத்தில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. இது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக பாதிக்கும். உலர்ந்த திராட்சை. திராட்சைகள் சர்க்கரை மற்றும் கலோரிகள் செறிவூட்டப்பட்ட ஆதாரங்களாகும். இதை அதிக அளவில் உட்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க வழிவகுக்கும். உலர் அன்னாச்சி. உலர்ந்த அன்னாச்சி பழத்தில் அடிக்கடி சர்க்கரைகள் சேர்க்கப்படும் மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடும். உலர் அத்திப்பழம். உலர்ந்த அத்திப்பழங்கள் இயற்கையான சர்க்கரைகளில் அடர்ந்தவை, எனவே இவை இரத்த குளுக்கோஸ் அளவை விரைவாக அதிகரிக்கச் செய்யும். அடுத்த டாபிக் சுகர் லெவலை அட்டகாசமாய் கட்டுப்படுத்தும் சமையலறை மசாலாக்கள் தான் பார்க்க போகிறோம். நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் காரணமாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இதனால் பிற நோய்களுக்கான ஆபத்தும் அதிகரிக்கிறது. மசாலாக்கள். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் மசாலாக்களை பற்றி இங்கு காணலாம். சீரகம். சீரகம் கணைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. உணவில் சீரகத்தை சேர்ப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கலாம். மிளகு. கருப்பு மிளகு வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. சுகர் லெவலை குறைக்க இது உதவியாக இருக்கும். மஞ்சள். மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளும் அதிகமாக உள்ளன. தினமும் 1 கிளாஸ் பாலில் மஞ்சள் சேர்த்து குடிப்பது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துகிறது. இதை சுகர் நோயாளிகள் தங்கள் தினசரி டயட்டில் சேர்த்தால் நல்லது. வெந்தயம். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பதில் வெந்தயம் பெரிய அளவில் உதவும். இரவு வெந்தயத்தை ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகளான உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாட்டா, பபாய்.